இப்போ பாலாஜி ஐயா ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம், 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம். இது எல்லாரும் சொல்லுவாங்க. எப்படின்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற 1 மணி நேரமும் 2 மணி நேரமும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரம்ம முகூர்த்தத்தால நீங்க உங்க உடலையும் பெருசாக்க முடியாது, உங்க உயிரையும் பெருசாக்க முடியாது. எல்லாரும் ஒருத்தர் வந்து பிரம்ம முகூர்த்தத்திலேயே டெய்லி எழுந்துக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா அவர் இறைவனோட பார்த்து அடைஞ்சிருக்கும். ஏன் அடையல? இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அடையல? எல்லா ஐயர்களும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து, கோவில்ல இருக்கக்கூடிய எல்லா ஐயர்களும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நல்லபடியா அபிஷேகம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, எல்லாம் செய்றாங்க. இதெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்துல நடந்துகிட்டே இருக்கு எல்லா கோவில்களையும். இப்போ எல்லா கோவில்களையும் பிரம்ம முகூர்த்தத்துல நல்லபடியா இந்த அபிஷேகம், ஆராதனை எல்லாம் நடக்குது. இதெல்லாம் ரொட்டீனா பண்ணிட்டாங்க. அதைத்தான் இந்த வாசியோகத்துல ரொட்டீனா சொல்றாரு. இப்போ உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, எந்த ஒரு வேலையை நீங்க ரொட்டீனா செய்றீங்களோ, ஒரே டைம்ல செய்றீங்களோ, இப்ப இன்னைக்கு 8 மணிக்கு வாசியோக பயிற்சி பண்றீங்களா, மறுநாள் காலையில 8 மணிக்கு வாசியோக பயிற்சி பண்றீங்களா, அது மாதிரி தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலை தான் பிரம்ம முகூர்த்தம். ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவங்க எல்லாம் கோவில்ல இது அதிகாலையில செஞ்சு அந்த அதிகாலையை மட்டும் தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரம்ம முகூர்த்தம் உண்டு. எது அப்படின்னு கேட்டா, அந்த மனிதன் நல்லா தூங்கி எழுந்துக்கக்கூடிய அந்த எழுந்த உடனே இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரம் தான் அந்த மனிதனுடைய பிரம்ம முகூர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா மனிதனுக்கும் இப்போ ஒரு மனிதன் வந்து நைட் ஃபுல்லா வேலை செய்வாங்க. இப்ப இருக்கிற ஐடி ஃபீல்டு உங்களுக்கு நல்லா தெரியும். நைட் எல்லாம் வேலை இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க காலையில தூங்குவாங்க. அப்ப காலையில தூங்கி முடிச்சு அவங்க நைட்டு வந்து மிஞ்சி போனா 6 மணிக்கு வேலையில உட்காரணும். அந்த 6 மணிக்கு வேலையில உட்காரத்துக்கு முன்னாடி அந்த உடல் வந்து அசதியா இருந்து நைட்ல அசதியா இருந்து பகல்ல ஃபுல்லா தூங்கி அதுக்கப்புறம் எழுந்திருச்ச உடனே ஒரு 2 மணி நேரம் இருப்பாங்க. அதுதான் அந்த மனிதனுக்கு பிரம்ம முகூர்த்தம். அப்போ ஒவ்வொரு உயிருக்கும் அந்த உயிரை தாங்கின உடல் எப்போ தன்னுடைய அசதியெல்லாம் தன்னுடைய முழுமையான அசதி, அதாவது முழுமையான டயர்னஸ் எல்லாம் போகிறதுக்கு தான் நம்ம தூங்குறோம். அது தூங்கி முடிச்சு எழுந்திருக்கும் போது இருக்கக்கூடிய நேரம் தான் அந்த உடலுக்குரிய பிரம்ம முகூர்த்தம். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த கோவில்கள்ல எல்லாரும் டெய்லி ரொட்டீனா 4 மணில இருந்து 5 மணிக்குள்ள அபிஷேகம் பண்ணி அந்த சிலைக்கு அந்த பிரம்ம முகூர்த்தம்ன்ற அந்த டைமை உருவாக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. வேற ஒண்ணுமே உண்மை கிடையாது. அதனால நீங்க எப்போ உங்களுடைய உடலுக்கு மிகப்பெரிய கோவில் எது, உங்களுடைய உடலுக்கு மிகப்பெரிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தா உங்க உடலுக்குள்ள ஓடுற மூச்சு காத்து தான் தெய்வம். அந்த மூச்சு காத்து எப்போ அசதியா தூங்கி முழிச்சு எழுந்திருக்குதோ அதுதான் அந்த உடலுக்குரிய பிரம்ம முகூர்த்தம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க.